ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஆர்பியில் ஒரு பத்திரிக்கை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது டிஆர்பி இவ்வளோ வேகமாக வேலை செய்யலாமா அப்படின்றது கூட நமக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து அதனுடைய எதிர்பார்க்காத அளவுக்கு வேகமாக என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா செயல்பட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே இப்போ எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கிரேடு கட் ஆஃப் தான். சிவி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் எவ்வளோ வரும், நம்ம எலிஜிபிளா இல்லையா அப்படின்றதில் தெளிவாகிடுவோம். ஸோ இன்னும் காலி பணியிடங்களை அதிகரிப்பாங்களா, அப்படி ஏற்கனவே ஒரு 1000 அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து வேறு ஏதாவது அறிவிப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். ஸோ ப்ரெஸ் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14/2/2025 அடுத்தது 17/3/2025 ஒரு பத்திரிக்கை செய்தி வெளியிட்டிருந்தாங்க டிஆர்பியில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரு, அசிஸ்டன்ட் லைப்ரரியன், அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த பணியிடங்களுக்கு ஏப்ரல் 5, 6 தேதிகளில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதற்கான ரெஸ்பான்ஸ் சீட்டும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சரிங்களா இணையதளத்தில் டிஆர்பியோடைய அஃபிஷியல் இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் சீட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, நீங்கள் என்ன ப்ரொசீஜரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் 16/4 அதாவது ஏப்ரல் 16 ஏப்ரல் 21 இரவு 8 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணால் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிடணும். ஸோ இந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக்காக இருக்கணும். எந்த ஒரு கைடை வச்சு நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கக்கூடாது. அதுவும் இந்த அப்ஜெக்ஷன் நீங்கள் போஸ்டல் கவர்லலாம் அனுப்பக்கூடாது, மெயிலுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த ரெஸ்பான்ஸ் சீட்டு, தற்காலிக உத்தேச குறிப்புகள் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதாங்க இந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு முக்கிய செய்தி. அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரு, அசிஸ்டன்ட் லைப்ரரியன், அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மற்றும் ரெஸ்பான்ஸ் சீட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணுமோ நீங்கள் 16/21 இரவு 8 மணிக்குள்ளே ஏப்ரல் மாதத்தில் நம்ம என்ன பண்ணணும், வெளியிடணும், அதாவது தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் புக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்.